சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான் வெளியே வந்திருக்கு. நம்ம தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறோம், அங்கே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அமெரிக்காவுக்கும் காசாவுக்கும் நடுவில்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. மறுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஈரான் மேலேயும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான தயாரிப்பில் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏமனோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை போனாங்க. அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு பிறகு ஏமனுடைய வழியில் இப்போ அமெரிக்கா இல்லவே இல்லை, சுத்தமாக விலகிட்டாங்க. அதே மாதிரி ஈரானோடையும் பேச்சுவார்த்தை போய் நம்ம விலகிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு. இதே மாதிரி பேச்சுவார்த்தையை போன தடவை ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அவருடைய ஆட்சியில் பண்ணியிருந்தாரு. இப்போவும் ஈரானோடு என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. என்ன பேச்சுவார்த்தைனா, அணு ஆயுத உற்பத்திக்காக நீங்கள் யுரேனியம் செறிவூட்டுதலை அதிகப்படுத்தக்கூடாது, அணு ஆயுதத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போனாங்க. அது 3 கட்டம் போச்சு. அதுக்கப்புறம் கேன்சல் ஆச்சு. மறுபடியும் 4 கட்டம் போச்சு, கேன்சல் ஆச்சு. இப்போ 5 கட்டமும் சக்ஸஸாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் பார்த்தா பேச்சுவார்த்தை இருந்து கொண்டு தான் இருக்குது. அமெரிக்கா அப்பப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணாலுமே மறுபடியும் ஈரான்ட்டு பேச்சுவார்த்தைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அவர்களுக்கு சண்டை போடுற நிலைமையில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். இப்போ 5 கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு அடுத்த 6வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகலாங்கிறதுக்கான முடிவில் அமெரிக்காவும் ஈரானும் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் ஈரானை தாக்க போகிறோம். ஏன் ஈரானை தாக்குறோன்னா, இப்போ ஈரானை தாக்கினோம்னா ஈரான் பதிலுக்கு எங்களை தாக்குவாங்க, அப்போ அமெரிக்கா எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதே நாங்கள் விட்டுட்டோம்னா இப்போ சமாதானத்துக்குள்ளே போயிடுவாங்க. சமாதானத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்படி இப்போ ஏமன் விஷயத்தில் நாங்கள் தனியாக அடி வாங்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் ஈரான்ட்டு அப்புறம் அடி வாங்க வேண்டியது இருக்கும். நாங்கள் பயந்து ஈரானுக்கு வாழ வேண்டியதாக போயிடும். அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது தாக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரானுடைய தரப்புல இருந்தும் இஸ்ரேலை வார்ன் பண்ணாங்க, நீங்கள் எங்களை தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் பதிலுக்கு தாக்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் இழப்புகளை சந்திப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இதுதான் கரெக்டான டைம், ஈரானை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று காசால போர் நிறுத்தத்துக்கு நான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் 2 மாதம் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தா இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அமெரிக்காவுக்கும் காசாவுக்கும் நடுவில் ஒப்பந்தம் வந்துருச்சு. இஸ்ரேல் மறுக்கிறனால அந்த ஒப்பந்தம் செயல்படாமல் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஈரான் கூட நாங்கள் ஒப்பந்தத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே தாக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவை போட்டு வச்சுருக்கீங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தாக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறதாகத்தான் ஒரு தகவல் வெளியே வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஐடியா போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், காசாவில் போர் நிறுத்தணும். அதே மாதிரி ப்ளஸ் ஈரானோடு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தாக்குதலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இராணுவ சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இராணுவ ஒத்துழைப்பை நாங்கள் நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இராணுவ ஒத்துழைப்புன்னு என்னென்னா, இராணுவத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல. இப்போ பார்த்தா மத்திய கிழக்கு இருக்குன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்க, நடுவில் இருக்கக்கூடிய ஜோர்டான் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள்லாம் இருக்கோ அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இஸ்ரேல் மேலே அட்டாக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பதிலுக்கு அடிக்கிறது, தடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு சப்போர்ட்டும் இனி நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு இராணுவ ஒத்துழைப்பை நாங்கள் நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அப்போ இஸ்ரேலுக்கு என்ன வழி இல்லை, இப்போ போய் ஈரான்ட்ட வம்பு இழுக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ நம்ம போய் வம்பு இழுத்துட்டோம்னா, அவங்க இராணுவ ஒத்துழைப்பை தரமாட்டோம்னு அறிவித்ததுக்கு பிறகு நம்ம வம்பு இழுத்தோம்னா பதிலுக்கு இவங்க அடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லாமல் என்ன பண்ணிடுவோம், நாமளே ஆரம்பிச்சு விட்டு மாட்டிப்புமே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறனால இஸ்ரேலே இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு செய்தியாக தான் இருந்திருக்குது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஒன்றா என்ன பண்ணுவார்னா, காசாவை எடுத்துருவேன் பாரு, அதை நான் தான் வச்சுப்பேன் பாரு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் போட்டு விற்றுருவேன் பாரு. அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவார்னா, இஸ்ரேலுக்கே தெரியாமல் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போய் பேசிட்டு வந்துடுவார். இஸ்ரேல் எங்களுடைய விஷயத்தில் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பேசினா போதும், நாங்கள் அவங்களுக்கு கீழே இறங்கி போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. மாற்றி ட்ரம்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ பேச்சுவார்த்தை 2க்குமே இடைஞ்சலாக இருக்கிறது இஸ்ரேல் தான். அந்த இஸ்ரேலுக்கு நம்மள்ட்ட இருந்து வேணுங்கிறது இராணுவ ஒத்துழைப்பு தான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இப்போது அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட நாங்கள் இராணுவ ஒத்துழைப்பை தரமாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஈரானை தாக்குறதுலேருந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, பின்வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கே ஒத்துக்க வர மாட்டோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், போரே நிறுத்த மாட்டோம், காசால நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பெனாத்திட்டு இருந்த இஸ்ரேல் இன்னைக்கு நெத்தனியாக என்ன வீடியோ வெளியிட்டிருக்காருன்னா, நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை சம்மதிக்கலைன்னு சொன்ன ஒரு வாரம் கழிச்சு இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, சம்மதிக்கிறோம்,
போரை நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணுவ ஒத்துழைப்பை கட் பண்ணுறது தான். அமெரிக்கா ராணுவ ஒத்துழைப்பை கட் பண்ணிட்டா காசாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, ஈரான்லேயும் ஒன்றும் பண்ண முடியாது இஸ்ரேலால். இன்னைக்கு அதுதான் வந்து என்ன நடந்திருக்குது, அறிவிப்பாக வந்திருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்கிறோன்னு இருக்காங்களா. ஒத்துழைக்கிறோன்னு சொன்னதுக்கு பிறகு தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றியான இன்னும் கொஞ்சம் மேலதிகமான பேச்சுவார்த்தைகள்லாம் போய் என்னென்ன விஷயம்லாம் வந்து உள்ளக்குள்ளே கொண்டு வரலான்னு யோசிப்பாங்க. அதில் ஒரு முதல் கட்டமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த கட்டட பராமரிப்புலாம் இருக்குது பாருங்கள், அதாவது இடிஞ்சு போன கட்டிடத்துக்குலாம் பொருட்கள்லாம் கொடுப்பாங்கல்ல. இப்போ வந்து போர் நிறுத்தம் வந்துருச்சு, காசாவில் வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொன்னால் தேவையான பொருட்கள்லாம் வரும். வீடுனா முழுசாக முதல்லேருந்து வீடாக கட்டுவாங்களாங்கிறதோட நிறைய பேத்துக்கு டென்ட்டே இல்லைங்க, அதுதான் ஒரு நிலைமை. அதே மாதிரி வந்து டெம்பரவரியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து முதல் ரவுண்டுலேயே போர் நிறுத்தத்தின் போது வந்துச்சு. ஆனால் உள்ளக்குள்ளே அந்த டெம்பரவரியாக இருக்கக்கூடிய வீடுகளை என்ன பண்ணலை, இஸ்ரேல் வந்து அனுமதிக்கலை. டெம்பரவரி வீடுனா என்னன்னா வீடு செட்டப்லேயே இருக்கும், வீடை கட்டவே வேண்டாம், அது ஒரு ஃபேக்ட்ரியில் வீடாகவே கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூமு, ஒரு ஹாலுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம டாய்ஸ்லாம் பார்க்குறோமோ ஒரு வீடு செட்டப்பில் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளாக்கவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிளாக் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல் தடவை போர் நிறுத்தத்தின் போதே வந்து சில நாடுகள் வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனால் அதை உள்ளே வரவிடாமல் இஸ்ரேல் தடுத்துட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டு கட்டமான பொருட்கள், அதே மாதிரி இந்த மாதிரியான தற்காலிக வீடுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எவ்வளோ இருந்தாலும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து உணவும் வந்து தினமும் இத்தனை ட்ரக்கெல்லாம் கிடையாது, தினமும் எல்லா ட்ரக்கையுமே நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து அளவில்லாமல் விடணும். எங்களுக்கு 500 தேவைப்படுது அப்படிங்கிறதை வந்து காசா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து நிறைய நிபந்தனைகளெல்லாம் கொண்டதாக தான் இந்த போர் நிறுத்தம் வரும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசியமான பொருட்களும் அங்கே கிடைக்காம இருக்கிறனால சாப்பாடு, தண்ணி, மருத்துவம், அதுக்கப்புறம் வீடு, இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அனைத்தையுமே உள்ளே விட சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அதனுடைய இறுதி கட்டம் என்ன அப்படிங்கிறது வரல. ஏன் வரலைன்னா இதுவரை இஸ்ரேல் வந்து மறுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து இஸ்ரேல் ஓகேங்கிறாங்க. இஸ்ரேல் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேலுடைய தூதர்கள்லாம் வந்து போய் மறுபடியும் பேச்சுவார்த்தையில் கலந்துப்பாங்க. இப்போதைக்கு வந்து இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்குது பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலும் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா கடைசியாக ஃபைனல் பண்ணிடுவாங்க. நம்ம போன தடவையே பார்த்தோம், திடீர்னு தான் போர் நிறுத்தம் வந்துச்சு. அது ஒன்றும் ரொம்ப வந்து சொல்லி வச்சு காத்திருந்து இல்லை வந்து ஒரு மாதம் கழிச்செல்லாம் வரல. பேசிகிட்டே இருப்பாங்க, வருஷக்கணக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு போர் நிறுத்தம்னு அறிவிச்சிட்டாங்கன்னா போர் நின்றும். அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு போர் நிறுத்தம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இராணுவ சப்போர்ட்டை வந்து அமெரிக்கா கட் பண்ணுறது தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், எத்தனை நாடுகள் தடை விதித்தாலும் இந்த போர் நிற்காது. ஆனால் அமெரிக்கா வந்து இராணுவ ஒத்துழைப்பை தடை விதிக்கிறது மூலமாகவும் இன்னும் வந்து அவங்களோட இஸ்ரேலோடு வந்து ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணால் மட்டும் இந்த போர் சீக்கிரமாக நின்றும். ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை எதிர்த்துட்டுலாம் வந்து காசாவோடு சண்டை போடுற அளவுக்கான தெம்புல இல்லை. ரொம்ப முக்கியமாக காசா ஒன்றும் தனிமையாக கிடையாது. ஈரான் இருக்காங்க, ஏமன் இருக்காங்க, சொல்லப்போனால் லெபனான்லாம் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அமெரிக்கா எல்லா பக்கமும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சிரியா முதல் கொண்டு லெபனான் முதல் கொண்டு நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, விலகி இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியம் லெபனானில் வந்து அமெரிக்காவுடைய கை ஓங்கியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், 2 பேருமே அமெரிக்காவுடைய பேச்சை கேட்குறாங்க. அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண வேணாம்னு சொன்னால் லெபனான் பேசாமல் இருந்துட்டுருக்கு. மற்றபடி வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குலாம் எந்த ஒரு பயமும் இல்லை, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது. எல்லாமே அமெரிக்காவோட ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அமெரிக்கா தான் அவங்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஃப்ரான்ஸும் தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, லெபனானுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. இதில் முக்கியமான ஆளே வந்து அமெரிக்கா தான். அதனால் அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலில் வந்து ஆதரவு கொடுக்கலைன்னா தானாக இந்த போர் நின்றும் தான் நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். அதே நேரத்தில் இப்படி ஒத்துழைப்பு கொடுக்காம எத்தனை நாள் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஈரானோடு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி காசாவோடு பேச்சுவார்த்தையை வந்து நெருங்கியிருக்காங்க. அதை சம்மதிக்கலைங்கிறதுக்கான ஒரு வார்னிங் தானோ தவிர இது நிரந்தரமாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லலை. இப்போதைக்கு தற்காலிகமாக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு கையை கட்டி போட்டிருக்காங்களோ தவிர இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறதா தான் பார்க்கப்படுது. இன்னும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்.